ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ நிற்கிறது எங்கே அப்படின்னா கன்னியாகுமரி. இதுக்கு முன்னாடி போட்டு நான் வீடியோவில் வந்து நம்ம கன்னியாகுமரி வந்தது வந்து நான் வ்ளாக் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து நம்ம வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. இங்கேருந்து நம்ம கிளம்புறோம். ஸோ கன்னியாகுமரி டு திருச்சி. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். இங்கேருந்து கிளம்பும்போது கடைசியாக தான் இந்த பீச் ரோடு. இங்கே தான் மெயினான ஷாப்பிங் ஏரியா, டூரிஸ்ட் ஏரியா எல்லாம். இங்கே வந்து ஒரு ரவுண்டு போயிட்டு இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ரோடு பிடிச்சோன்னா அடுத்த ஸ்டாப் வந்து திருநெல்வேலி. ஆக்சுவலாக வந்து திருநெல்வேலியில் வந்து தான் நம்ம பாண்டிச்சேரியில் கூட வந்திருந்தார் ஒருத்தர், நம்மளோட ஃப்ரெண்டு, என்னோடய ஜூனியர் டாக்டர் பிரின்ஸ். ஸோ அவரோட சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி தான். ஸோ நான் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஆக்சுவலி அவர் கால் பண்ணியிருந்தேன். அவர் என்ன சொன்னார்னா, கண்டிப்பாக வாங்கண்ணா திருநெல்வேலி, இங்கே வந்து ஒரு பைக்கர்ஸ் கஃபே இருக்குது, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாப்புல. ஸோ இப்போது டைம் வந்து 4:30. இங்கேருந்து திருநெல்வேலி எப்படியும் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் 110 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், கன்னியாகுமரி டு திருநெல்வேலி. ஸோ அங்கே திருநெல்வேலி போய் ஸ்டாப் பண்ணிட்டு பைபாஸில் என்ட்ரு ஆனவுடனே நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ண வேண்டியது. வா, பகல் டைமில் இவ்வளோ சன் இருக்கும்போது நம்ம யாரும் பீச்சுக்கு வரமாட்டோம். பட் அழகாக இருக்குங்க, கடலை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. கடவுள் இல்லை, கடல். எஸ். ஸோ நம்ம வந்து கிளம்புறோம் இப்போது. இன்றைக்கி மார்னிங் வந்து சன்ரைஸ் கேப்சர் பண்ணலான்னு வந்திருந்தாங்க. காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 6:20 சன்ரைஸ் டைம் போட்டிருந்தது கூகுளில். ஸோ நான் ஒரு 6 o'clockலாம் வந்துட்டேன். மண்டே தானே எம்டியாக இருக்கும் அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்தா பயங்கரமான கூட்டம். கடைசியில் பார்த்தா இன்றைக்கி ஹோலி, அதனால் ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே இருந்தாங்க. அந்த பீச்சில் சன்ரைஸ் பாயிண்டில் வந்து கொஞ்சம் கூட நிற்கிறதுக்கு இடம் இல்லை. அந்தளவுக்கு ஒரு ஹெவியான ஒரு க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து திருநெல்வேலி 85 கிலோமீட்டர்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ ஒன்று பண்ணுவோம். 85 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம டாமினாரில் எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் வந்து எங்கேயுமே ஸ்டால் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபுல் 1 hour வந்து நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். வண்டி ஓரளவுக்கு நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. என்ன செயின் கொஞ்சம் லூஸாக இருக்குது கொஞ்சம், பட் ஐ டோன்ட் திங்க் இட் ஷுட் பி an issue. ஓகே கைஸ், ஸோ நம்ம வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை பாருங்கள். 85 கிலோமீட்டர்ஸ் டாமினாரில் எவ்வளோ நேரத்தில் போகுது அப்படின்றத நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவோம். ஃபுல் கான்சன்ட்ரேஷன் ஆன் ரோட். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி எம்டி ரோடாக இருந்தால் ஃபுல் ஸ்பீட் முறுக்கிடுவோம், அதுதான் கான்செப்ட். அழகாக இருக்குது பாய்ஸ், இங்கேருந்து மலையெல்லாம் தெரியுது. வண்டியோட மேக்ஸ் ஸ்பீடு 165 முன்னாடி ரீச் பண்ணியிருக்கேன். பட் இங்கே அது ரீச் பண்ண முடியுமான்னு தெரில. ஃபுல்லி top 10 பொசிஷன். ஓகே, ஓகே. ஸோ நம்ம வந்து கன்னியாகுமரி பைபாஸ் இதுதான். நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்து கேமரா செட்டிங்ஸ்லாம் எப்படி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு போய்டும். ஏன்னா எஸ்டர்டே வாஸ் ஜஸ்ட் மெட்லிங் வித் கேமரா. ஸ்டாப் பண்ணி கேமராவோட செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கும். கேமரா செட்டிங்ஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். திருநெல்வேலி 80 கிலோமீட்டர்ஸ். ஸோ 5 கிலோமீட்டர்ஸ் கிராஸ் ஆகிட்டோம். இந்த சைடு ஆக்சுவலி கொஞ்சம் வந்து செழிப்பாக தாங்க இருக்குது. திருநெல்வேலி கன்னியாகுமரி வந்துட்டாலே ஆக்சுவலி ஒரு கேரளா ஃபீல் தாங்க கொடுக்குறேன். ஃபுல்லாக தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு,
செம்மையான காற்றடிக்குதுங்க. ஸ்ட்ரைட்டாக மட்டும் காற்றடிக்கல, ரைட் சைட்லேருந்து வேறு காற்றடிக்குது. ஸோ நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட்டும்போது பேச முடியாது, அப்புறமா வேணால் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். ஃபாஸ்ட்டாக ஓட்டணும், பட் ஓடி கால் ராஷாக ஓட்டக்கூடாது. இப்போதைக்கு ரோடு வந்து எம்டியாக இருக்குது, நல்ல பிரைட் லைட்ஸ் ரெண்டு சைடு ஓப்பனாக இருக்குது, அதனால் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ஓட்டுறோம். எங்கேயாவது டிராஃபிக் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்லோ டவுன் பண்ணுவோம். Traffic ahead. Tirunelveli 77 kilometers. See, இந்த மாதிரி ஜங்ஷன்ஸ்லாம் தயவு செஞ்சு ஃபுல் ஸ்பீடில் முறுக்கிட்டு வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிடாதீங்க கைஸ். நான் நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்துருக்கேன், பண்ணி போய் மோதி கீழே விழுந்து அடிபட்டு சாவறதையும் பார்த்துருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபாஸ்ட்டாக ஓட்டுறதுன்றது வேறு, ரேஷாக ஓட்டுறது வேறு. வாவ், விண்டு மில்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி நான் யூஸ்வலி இங்கே வந்து போகும்போதெல்லாம் ஏர்லி மார்னிங் இல்லை நைட் டைம் அந்த மாதிரி தான் வந்து போயிருக்கேன். அதனால் விண்டு மில்லாம் என் கண்ணில் தெரிஞ்சதில்லை. இப்போ பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. Okay, again tuck in position. ஒரு பேரிகேட் வருது, கேர்ஃபுல். பேரிகேட் டிராஃபிக் ஸ்லோ டவுன் பண்ணியாச்சு. கியர் டவுன், 4th கியர் வந்தாச்சு. பேரிகேட் தாண்டோன்னு திரும்பியும் முறுக்குறோம். ஓகே, அகைன் 6th கியர் வந்தாச்சு. ரோடு எம்டியாக இருக்கும்போது முறுக்கேறணும், அவ்வளோதான்.
வந்து பேரிகேட் போட்டிருக்காங்க, க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்களா? இருந்தாலும் ஸ்லோ பண்ணிப்போம்.
மாதிரி டிராஃபிக்லேயே பூந்து அதுவும் ஹைவேஸில் போகிறது வந்து செம்ம ஜாலிங்க. ஏன்னா வந்து போகிறது இடம் இல்லாமல் ஸ்டக் ஆகி 60லேயே ஒரு வண்டி பின்னாடி சுற்றிருப்பாங்க. பைக்குன்றதுனால இருக்கிற கேப்பில் வந்து போயிட்டே இருக்கலாம். என்ன நம்ம கிராஸ் பண்ணுறோன்றது முன்னாடி இருக்கிற வண்டி தெரியணும். திருநெல்வேலி 55 கிலோமீட்ரு. ஸோ 30 கிலோமீட்டர் வந்திருக்கோம். காற்றானா ஹெவி அடிக்குதுங்க ரெண்டு பக்கமும். இந்த பாருங்கள், அந்த வண்டியில் கொடி கட்டியிருக்காங்க பாருங்கள், அதிலே தெரியுது பாருங்கள். சைடில் இருக்கிற மரம்லாம் அசைறது இல்லை, அதிலே தெரியுது. இந்த ஏரியாவே ஜென்ரலாக இப்படி தான் போகல. ஏன்னா காற்றடிக்கிறதுக்காக தான் வந்து விண்மில்லை வச்சுருக்காங்க. எத்தனை விண்மில்லு! ஒவ்வொரு விண்மில்லும் இருக்குங்க, 4 கோடி 5 கோடி மேலேயே இருக்கும். வீடியோ தாங்குமா தெரியலையே. பரவாயில்ல, மேக்ஸிமம் எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு நம்ம வீடியோ போடுவோம். நடு ரோட்டில் போகாதீங்க தலைவரே. ஸோ அவர் ஒரு ஓரமாக போனால் தான் என்னவா.
ஹைவேஸில் டாமினார் ஓட்டுறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. என்ன அந்த வைப்ரேஷன்ஸ் மட்டும்தாங்க. ஹேண்டில் பார் அண்ட் ஃபுட் பேக்கு. இதுவே வந்து இந்த 400 சிலிண்டர் இன்ஜின் வந்து ஒரு ட்வின் சிலிண்டராக கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இல்லை ஹிமாலயாலாம் வந்து லைக் ஆரியில் இருக்கிற எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நானும் ஓட்டி பார்த்துருக்கேன். இதில் ஃபீல் ஆகிற வைப்ரேஷன்ஸ் அதில் ஃபீல் ஆனது கிடையாது. என்ஜின் ரிஃபைன்மெண்ட் மட்டும் பஜாஜ் கொண்டு வந்துட்டாங்கன்னா மாசு. ஓட்டும்போது நான் வந்து ரோட்டை மட்டும் தான் பார்க்க முடியும். வேறு எதுலேயும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதுவும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஹைவேஸில் ஓட்டும்போது. ஆனால் இதை பார்த்துட்டு வர உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நோட் பண்ணுவீங்க. உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். whatever you feel like, just put it on the comment box, guys. வண்டி வந்து ஃபேரிங் ஃப்ரண்டில் மாட்டினதுக்கப்புறம் டூரிங் கிட்லாம் போட்டதுக்கப்புறம் மேக்ஸிமம் 150 தாங்க போகுது. இந்த டூரிங் கிட்டு ஃபேரிங்லாம் போடுறதுக்கு முன்னாடி 165 வரைக்கும் போயிருக்கு. அதுவும் இதே ரோட்டில் தான். ஓகே, திருநெல்வேலி 45 கிலோமீட்டர்ஸு. ஸோ எவ்வளோ ஓட்டியிருக்கோம்? 85 - 45, 40 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். தொடர்றது முன்னாடி வண்டி வந்துருச்சு. இன்டென்ஸாக தான் இருந்துச்சு. ஏன்னா காற்று பயங்கரமாக அடிச்சது. இருந்தாலும் 150 தொடலையே, 140 ப்ளஸ் போகுது, அவ்வளோதான்.
விண்ட் ரெசிஸ்டன்ஸும் மேட்டர்ஸ்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ எதிர்காற்று இல்லாமல் இருந்தால் கூட ப்ராபர்லி 150 டச் பண்ண மாதிரி இருக்கும். சரியான எதிர்காற்று இருக்குது. சும்மாவே காத்திருக்குது. இதில் வண்டி வேறு நம்ம இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டும்போது ஆளே பின்னாடி தள்ளுற மாதிரி இருக்குங்க. ஹெல்மெட்லாம் கூட நாடுது. ஓகே 50 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஸோ ஐ திங்க் ஐ ஷுட் டேக் அ பிரேக் கைஸ். நிப்பாட்டிட்டு வீடியோ செக் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஃபோன் அடிக்கணும். ஸோ ஒரு டீ கடை வந்துச்சுன்னா நிப்பாட்ட வேண்டியதான். மெயினாக கொஞ்சம் நிழல் வேணும். ஓகே கைஸ், நம்ம வந்து ½ அன் ஹவரில் 50 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இப்போ இன்னும் இங்கேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் தான். டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. ஒரு 2 மினிட் பிரேக் எடுத்தாச்சு. அடுத்து வந்து காஃபி பிரேக் வந்து திருநெல்வேலி தான் ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இன்ஃபார்ம் பண்ணியாச்சு நான் அந்த மாதிரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. 30 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ திருநெல்வேலி நியர் ஆகும்போது ஃபோன் எடுத்து பார்த்தா லொக்கேஷன் தெரியும், அங்கே போய்ட வேண்டியதான். அதே மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடுவோம். சேம் பாலிசி, ஃபாஸ்ட் பட் நாட் ரேஷ். ரேஷ்ன்றது டிராஃபிக் இருக்குது இல்லை, ஆள் போகிறாங்க இல்லை, எதுவுமே பார்க்காம வெறித்தனமாக முறுக்கிறது. நம்ம வந்து அப்படி கிடையாது. வண்டி இருக்குது, ஆள் இருக்குது, ஏதோ ஒரு ஜங்ஷன் தெரியுது அப்படின்னாலே ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிடுவோம். ரோடு எம்டியாக இருக்குன்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து முறுக்கிறது. டச் பண்ணிச்சு கைஸ். அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. நல்ல இறக்கத்தில் கூட அழுத்தி பார்த்துட்டேன், வரைக்கும் பார்த்துட்டேன். ஸோ நம்ம வந்து செம்ம லொக்கேஷன் அது. இங்கே தான் நம்ம வந்து சிங்கம் சூர்யாவும் அனுஷ்காவும் டான்ஸ் ஆடுவாங்க. சுறா போட ஷூட்டிங் எடுத்தாங்க. இங்கே மேலே வேறு ஒரு ஆடு நிற்குது.
செம்ம இருக்குது கைஸ். இதுவே ஒரு பெரிய கேன்யன் தான். கரெக்டாக டாப் ஸ்பீடு 148 டச் பண்ணிட்டு வரோம். நம்ம வந்து சிங்கத்தோட குகைக்குள்ளே வந்துட்டோம். ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண்டெடுது சொர்க்கம். பொன்மாலை மயக்கம் பொன்மாலை மயக்கம். ஓகே, அடுத்து நம்ம பிரின்ஸை மீட் பண்ணுவோம். பாய் கைஸ், அது வரையும் டேக் அ பிரேக்.